தென்பெண்ணையின் கிளையாறான பம்பை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் புகுந்ததால் விழுப்புரம் மற்றும் செஞ்சி சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? விழுப்புரம் மாவட்டத்துல தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக நேற்று ஒரே நாளில் பெய்த மழையின் காரணமாகவே ஏற்கனவே வெள்ள நீர் தேங்கி இருப்பதனால தற்பொழுது இன்று காலை முதல் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாகவும் இன்னும் பல்வேறு இடங்கள்ல வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல விவசாய நிலங்கள்ல வெள்ளம் புகுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு நீர்வழித்தடங்களிலும் ஆங்காங்கே நீர் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளிலும் விழுப்புரம் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெள்ள நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதுல பம்பை ஆறு என்ற தென்பெண்ணை ஆற்றினுடைய ஒரு கிளையாறு விழுப்புரத்திலிருந்து செஞ்சி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை, விழுப்புரத்தில் செஞ்சி செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையின் வழியாகத்தான் இந்த பம்பை ஆறு செல்கிறது. அந்த பம்பை ஆறு பல்வேறு இடங்கள்ல பம்பை ஆற்றினுடைய இரு கரைகளையும் உடைத்துக் கொண்டு இந்த வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளிலும் புகுந்திருக்கிறது. இதனால் விழுப்புரம் செஞ்சி சாலைக்கு மேலேயே வெள்ள நீர் 2 to 3 அடி வரை செல்வதனால போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது.